அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சலில்லாஹல் அஃவ ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆகிரா. அல்லாஹ்விடத்தில் நீங்கள் இந்த உலகத்திலும் ஆஃபியத்தை கேளுங்கள், மறுமையிலும் நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்னாங்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே. இந்த உலகத்தில் வாழுகின்ற நிறைய பேர்கள் இரண்டு விடயத்தில் பொடுபோக்குத்தன்மையோடு நடந்து கொள்கிறார்கள். அதிலே ஒன்றுதான் சிஹா, அவர்களுடைய ஆரோக்கியம். நம்முடைய ஆரோக்கியம் இப்ப விளங்காத தோழர்களே. நல்லா ஓடுறோம், ஆடுறோம், நடக்கிறோம், பாவம் செய்கிறோம், பாவத்தை பார்க்கிறோம், பாவத்தை கேட்கிறோம், பாவத்துக்காக பயணிக்கிறோம், பாவமான நண்பர்களோடு சேர்ந்திருக்கிறோம். ஆஃபியத்தை பற்றி கணக்கு கிடையாது. ஆனால் ஆஃபியத் என்பது மிகப்பெரிய அருள். அதில் நிறைய பேர்கள் பொடுபோக்குத்தன்மையோடு நடந்து கொள்றாங்க. ஆஃபியத் என்பது இந்த உலக வாழ்க்கையோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டது அல்ல. ஆஃபியத் என்பது இந்த உலக வாழ்க்கையோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டது அல்ல, அது மறுமையோடும் சேர்த்து சம்பந்தப்பட்டது என்பதை நானும் நீங்களும் மறந்துடக்கூடாது. அதனாலதான் நம்முடைய வாப்பா, நம்முடைய உம்மா, நம்முடைய உறவுகள், நாம் பெற்றவர்கள், நம்ம பெற்றவங்க யாராவது மரணித்தா பள்ளிவாசல்ல கொண்டு வருவோமே, பள்ளிவாசல்ல கொண்டு வச்சு முன்னால வச்சுட்டு ஒரு துவா கேட்போமே, மரணித்து போனவருக்காக ஒரு துவா கேட்போமே. என்ன துவா தோழர்களே? அல்லாஹும்ம ஃபிர் லஹு, யா அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிப்பாயாக, வர்ஹம்ஹு அவருக்கு நீ ரஹ்மத்து செய்வாயாக, வஆஃபிஹி அவருக்கு நீ ஆஃபியத்தை கொடுப்பாயாக. மௌத்தாகி போனவருக்கு என்னத்துக்கு தோழர்களே ஆஃபியத்? மரணித்து போன மனிதனுக்கு எதற்கு ஆஃபியத்? ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிற நேரம் இறுதியாக பிரார்த்தனை செய்கிற போது அவருக்காக நீங்கள் ஆஃபியத்தை கேளுங்கள் என்றார்களே. உயிரோடு இருக்கிற எனக்கும் உங்களுக்கும் ஆஃபியத் ஓகே, மரணித்து போன மனிதனுக்கு எதற்கு ஆஃபியத்? ஆயிஷா நாய் கேட்கிறாங்களே, அல்லாஹ்வுடைய தூதரே, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, நாங்கள் எல்லாம் மன்னரைக்கு கபறுகளை ஜியாரத்து செய்ய போனால் பெண்கள் போகலாமா? இல்லை, அந்த போகலாம், மன்னரைக்கு போகலாம், ஜியாரத்து செய்யலாம், வாப்பாவை பார்க்கலாம், உம்மாவை பார்க்கலாம், அந்த கபரடியில் நின்று துவா கேட்கலாம். ஆனால் அதபு அஹ்லாக், அந்த கபரடியில் செய்யப்பட வேண்டிய கடமைகளை மட்டும் செஞ்சுட்டு வந்துடணும். கட்டி பிடிக்கிறது, கூத்தாடுறது, மண்ணள்ளி போடுறது இப்படி செய்யக்கூடாது, போகக்கூடாது என்று வருகின்ற ஹதீஸ் அது பலவீனமானது. போகலாம், தாராளமாக போகலாம். ஆயிஷா நாய் தான் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மன்னரைக்கு போனா நாங்க என்ன துவாவை ஓதணும்னு கேட்டாங்க. நம்ம எல்லாம் ஜனாசாவை தூக்கிட்டு போற நேரம், மன்னரைக்குள்ள கால் வைக்கிற நேரம் ஒரு துவா கேட்போமே, அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமின் மினல் முஃமினீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்குமுல் லாஹிகூன் வ அஸ்அலுல்லாஹ லனா வ லக்குமுல் ஆஃபியா. இந்த மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்ற மூமின்களே, முஸ்லிம்களே, உங்களுக்கு சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறோம், எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் ஆஃபியத்தை கேட்கிறோம். எங்களுக்கு ஆஃபியத் சரி,